إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த 40 ஹதீஸ்கள் என்ற ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பின் முதல் செய்தியாக நாம் பார்க்க போவது அல் ஹதீஸுல் அவ்வல் ஐயுல் முஸ்லிமீன ஹைருன். முதலாவது ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது, சிறந்த முஸ்லிம் யார், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரஜுலன் சஅல ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் முஸ்லிமீன ஹைருன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார், ஐயுல் முஸ்லிமீன ஹைருன் என்று கேட்கிறார். என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் எதற்காக கேட்பார்கள்? எதற்காக? தான் ஒரு சிறந்த முஸ்லிமாக மாற வேண்டும், தான் ஒரு சிறந்த முஸ்லிமாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கேள்வியை அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த தோழர் கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி என்று சொன்னார்கள். சலிம என்ற வார்த்தை நாங்கள் எடுத்த எங்களுக்கு தெரியும், சலாமத் என்ற வார்த்தை, சலாம் என்ற வார்த்தை. அப்ப இதனுடைய பொருள் ஈடேற்றம். இதனுடைய பொருள் என்ன? ஈடேற்றம் என்பது. எனவே முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள்? ஈடேற்றம் பெறுகிறார்கள். முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், ஈடேற்றமாக இருக்கிறார்கள். மில் லிசானிஹி வயதிஹி, அப்ப இவரது நாவை விட்டும் அதே போன்று இவரது கையை விட்டும் கரத்தை விட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப யாருடைய நாவு, யாருடைய கரம் பிறருக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ, பிறரை தொல்லைப்படுத்தவில்லையோ, பிறர் நிம்மதியாக இருக்கிறார்களோ, இந்த இரண்டு விஷயத்தில் இவர்தான் முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்ப முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன? கட்டுப்பட்டவர், அப்படித்தானே? முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவர். எனவே அப்ப இவரது நாவை எது கட்டுப்படுத்துகிறது? இஸ்லாம். இவரது நாவை கட்டுப்படுத்துவது இஸ்லாம். அப்ப இவரது கரங்களை கட்டுப்படுத்துவது இஸ்லாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அப்ப இஸ்லாம் என்று ஒரு முஸ்லிம் என்று சொல்லும் போது அவரிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் ஒரு முஸ்லிம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நீங்க 2 பயன்களை அதுல கீழே வழங்கப்படுது. மின் ஃபவாயிதில் ஹதீஸ், ஹதீஸுடைய பயன்கள் என்றும் உள்ள ஒன்றாக முதலாவது பயன் என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் முழுமை பெறாது. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் முழுமை பெறாது எதுவரை? இந்த ஹதீஸின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அதாவது அவரது சொல்லாலோ செயலாலோ யாரும் தொல்லைக்குள்ளாக
கூடாது. எனவே அவ்வாறு தொல்லைக்குள் ஆகுவார்கள் என்றால் அவரது இஸ்லாம் என்பது முழுமை பெறாது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அதே போன்று இந்த ஹதீஸ் அல் ஹஸ்ஸு அலா தர்கில் மஆசி, பாவங்களை விடுவதை இந்த ஹதீஸ் தூண்டுகிறது. வல்திஸாமு மா அமரல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஏவியவற்றை செயல்படுத்துவதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோம், முஸ்லிம், முஃமின், முஹாஜிர், முஜாஹித், இந்த நாளுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப முஸ்லிமுக்குரிய விளக்கம் எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து கிடைக்குது. முஸ்லிம் என்றா யாரு? தனது கரத்தாலோ நாவாலோ பிறருக்கு தொல்லை கொடுக்காதவர், நோவினை செய்யாதவர். சரி, மூமினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? மூமின் என்று சொல்லி சொன்னால், அதாவது அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மீது மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை. அவரிடத்துல பயப்படாம என்ன செய்யலாம்? பொருளாதாரத்தை கொடுக்கலாம், ஒப்படைக்கலாம், அவரிடத்துல அமானிதத்தை ஒப்படைக்கலாம். இப்படி மக்கள் யாரை நம்புகிறார்களோ அவர் தான் யாரு? அவர் மூமின். அவர் யாரு? அவர் மூமின். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விளக்கம். எனவே அவரிடத்துல நீங்க பயப்படாம என்ன செய்யலாம்? ஒப்படைக்கலாம். அவர் துரோகம் செய்ய மாட்டார், அவர் மாறு செய்ய மாட்டார். இவர் மூமின். சரி, முஹாஜிர்னா யாரு? முஹாஜிருக்கு நபி அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க? முஹாஜிர்னா ஹிஜ்ரத் செய்தவர். ஹிஜ்ரத் செய்தவர். நபி அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஹிஜ்ரத் செய்தாரோ, யார் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஹிஜ்ரத் செய்தாரோ அவர்தான் முஹாஜிர். முஹாஜிர்னா என்ன அர்த்தம்? வெளியேறி போறது தானே சொல்றது. அப்ப அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து, பாவங்களிலிருந்து யார் ஹிஜ்ரத் செய்து விட்டாரோ அவர்தான் யாரு? முஹாஜிர். இப்ப ஹாஜரண்டா வெறுத்தான். ஹாஜரண்டா என்ன அர்த்தம்? வெறுத்தான். அப்ப என்ன, அவர் எதை வெறுக்க வேண்டும்? பாவங்களை. புரியுது அவங்க சொல்றது? பாவங்களை வெறுக்க வேண்டும். அவர் பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இப்ப பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர் தான் முஹாஜிர் என்று நபி அவங்க சொன்னாங்க. சரி, முஜாஹிதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? முஜாஹித் என்பவர் தனது நஃப்ஸோடு போராடக்கூடியவர் என்ற ஹதீஸ்ல ஒரு விளக்கம் இருக்கு. எப்படி? ஒருவர் தனது நஃப்ஸோடு போராடுகிறார், பாவங்களை விடுவதிலும் நன்மைகளை செய்வதிலும் அவர் தன்னில் என்ன செய்கிறார்? ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதுல ரசூலுல்லாஹ் இந்த நான்குக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறான்: முஸ்லிம், முஃமின், முஹாஜிர், முஜாஹித். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய முதலாவது ஹதீஸ் இதுவாக இருக்கிறது. அல் ஹதீஸு ஸானி, இரண்டாவது ஹதீஸ், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா. பொருள் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா. அல்ஃப ஹஸனா 1000 நன்மைகளை எவ்வாறு எம்மில் ஒருவர் சம்பாதிப்பது? 1000 நன்மைகளை எவ்வாறு நம்மில் ஒருவர் சம்பாதிப்பது? புரியுதா சொல்றது? அன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தோம், அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர், அயஅஜிஸு அஹதுக்கும் அன் யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா. அப்ப அயஅஜிஸு அஹதுக்கும், உங்கள யாருக்கு இயலாது, யாருக்கு முடியாது, அன் யக்ஸிபனா என்ன, சம்பாதிப்பதற்கு, குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை உங்கள் சம்பாதிப்பதற்கு யாருக்கு முடியாது? அப்ப இந்த கேள்வியே உங்களுக்கு எதை சொல்லுது? நபி அவங்க ஆர்வப்படுத்துறாங்க. அப்படித்தானே? நன்மையை சொல்றதுக்கு முன்னால, இப்ப நாங்க சென்ற வகுப்புல கூட படித்தோம், என்ன, நாங்க ஒரு பயான், ஒரு உரை நிகழ்த்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று ஒன்றை படித்தோம். அப்ப நபி அவங்க இதுல பாருங்க, நபி அவங்க முதலாவது என்ன செய்யறாங்க? தோழர்களை ஆர்வப்படுத்துறாங்க. அதை சொல்வதற்கு முன்னால அதில் ஒரு கவனத்தை ஏற்படுத்துறாங்க. அதில் ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிறார். உங்களை யாருக்கு முடியாது? ஒரே நாளில் 1000 நன்மைகளை சம்பாதிப்பதற்கு உங்களில் யாருக்கு முடியாது என்று கேட்கிறார்கள். அங்கிருந்து அமர்ந்திருந்த ஒருவர் கேட்கிறார், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா. என்ன கவனம் அங்கு திரும்புது. கேட்கிறார், நம்மில் எப்படி ஒருவர் 1000 நன்மைகளை சம்பாதிப்பது என்று கேட்கிறார் நபியிடத்துல. நபி அவங்க சொன்னாங்க, ஆல யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹா, எத்தனை? 100 தஸ்பீஹை அவர் செய்வார்.
சுபஹானல்லாஹ் 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 என்று 100 முறை தஸ்பீஹ் செய்கின்ற போது ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனா, எத்தனை நன்மைகள்? 1000 நன்மைகள் எழுதப்படும். அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹத்தியா, அல்லது அவரது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது அவரது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப இது நாங்க சுபஹானல்லாஹ் என்று நாங்க 100 முறை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு நிமிடத்தில் சொல்லலாமா? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் ஒரு 2 நிமிடம் வைங்களே. எனவே இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்றால் 1000 நன்மைகள் அவருக்கு கிடைக்கும், அல்லது அவரது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்வது நமக்கு என்ன சிரமமான ஒன்றா? நமது நாவுக்கு மிக எளிதானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய பயன்கள்ல சொல்றாங்க, முதாஅஃபத்துல் ஹஸனாத் இலா அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா நன்மைகளை எப்படி பெருக்கி கொடுக்கிறான்? 10 இலா 700 ضعف, 700 மடங்கு வரை. 700 மடங்கு வரை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நன்மைகளை பெருக்கி கொடுக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அது போன்று 10 உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் 160 வசனம். அடுத்தது ஃபض்லு தஸ்பீஹ் 100 மர்ரா குல்ல யௌம், ஒவ்வொரு நாளும் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதனுடைய சிறப்பை நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம். அதே போன்று யுஸ்தஹப்புலில் ஆலிம், பாருங்க, யுஸ்தஹப்புலில் ஆலிம் அன் யஹுஸ தலாமீதஹு அஸ்ஹாபஹு அலல் ஃபதாயில் லிஅன்னஹா சுல்லமுத் தஆத். அப்ப ஒரு அறிஞர், ஒரு ஆலிம் என்ன செய்யணும்? தன்னிடம் கற்கக்கூடிய மாணவர்களை இவ்வாறான நன்மையான விஷயங்களில் ஆர்வப்படுத்த வேண்டும் என்று. அது சுல்லமட என்ன? ஏணி. சுல்லமட என்ன? அதை குறிச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை படிக்க நாங்க தெரிஞ்ச ஒரு வார்த்தை, ஒரு அரபு வார்த்தை படிச்சோம். சுல்லமட என்ன? ஏணி. அப்ப சுல்லமுத்தாத்தன என்ன? அப்ப நன்மைகள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதனுடைய ஏணியாக இவைகள் இருக்கின்றன. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே நன்மைகளின் ஏணியாக அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இப்ப சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரை செய்யும் போது என்ன, அந்த வார்த்தை முழுமையா வெளிப்படும். சிலவங்க பாத்தீங்கன்னா நாங்க பாக்குறோம், சில நேரங்கள்ல தொழுவாங்க, தொழும் போது கூட அந்த சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பது ருக்கூல முழுமையாக வெளிப்படாது. சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பது முழுமையாக வெளிப்படாது. அது அரவாசம் விழுங்குறது, அரவாசம் வென்றது, இப்படியே சிலவங்க சொல்றாங்க. இப்ப தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹ்ன்றதை முழுமையா சொல்றது இல்லை. சிலவங்க சுப் மாதிரி என்னது, ஒரு வேகமாக. இதற்கு நன்மை கிடைக்காது. அப்ப நாங்க திக்ர் என்ன செய்ய வேணும்? முழுமையாக சொல்லணும் சுப்ஹானல்லாஹ். அப்ப அது முழுமையாக வெளியாக நாங்க வேகமாக சொல்லலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அது என்ன செய்யணும்? அந்த தஸ்பீஹ் முழுமையாக வெளிப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ் 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 அப்படி என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். எனவே இந்த தஸ்பீஹுடைய சிறப்பை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்றோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லும் போது இந்த சிறப்பும் கிடைக்கும். என்ன பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் இருக்குதா இல்லையா? அதுல இருக்குது. அப்ப நாங்க ஒரு அமலை செய்யும் போது இந்த ஹதீஸ்களை எல்லாம் படித்திருந்தா இந்த சிறப்பும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தில் ஒருவர் செய்யலாம். தனியாக சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், அதுல 100 முறை சொல்லலாம். ஒருத்தர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற தஸ்பீஹ் செய்கிறாரு, அதுக்கு தனியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பும் சேர்த்து கிடைக்கக்கூடிய நியத்தில் ஒருவர் என்ன செய்யலாம்? 100 முறை சொல்வது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அந்த திக்ர் நாங்க படித்திருக்கிறோம். அதை ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதை நமக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய பல சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? படித்திருக்கின்றோம். சரி, அடுத்த நறுமையான சகோதரர்களே, 3வது விஷயம், 3வது ஹதீஸ், அல் ஹதீஸு ஸாலிஸ் ஐயு ஸதகதி அஅஸமு அஜ்ரன். நீங்க அதுக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. நான் சொல்லும் போது எப்படி? ஐயு ஸதகதி அஅஸமு அஜ்ரன் என்ன அர்த்தம்? எந்த தர்மம் என்னது? கூலியால் மகத்தானது. அஅஸமு அஜ்ரன் என்னது? அஜ்ரால், கூலியால் மகத்தானது. எந்த தர்மம் கூலியால் மகத்தானது. நபி ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் எப்படி வருது? அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு ஸதகதி அஅஸமு அஜ்ரான்னு கேட்கிறார். பாருங்க, சஹாபியுடைய கேள்வி என்ன?
அதாவது ஏன் சிறந்த சதக்காவை பற்றி ஏன் கேட்கிறாரு? சிறந்த சதக்காவை செய்ய வேண்டும், அந்த சிறந்த சதக்காவை செய்து அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். ஐயு சதகதி அஅவமு அஜ்ரன், எந்த சதக்கா கூலியால் மகத்தானது என்பது கேள்வி. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்கடா, இதுல இருந்து நாங்க என்ன அறிந்து கொள்கிறோம்? நாங்க என்ன தெரிந்து கொள்றோம்? சஹாபாக்களிடம் காணப்பட்ட ஆர்வம் மார்க்கத்தை செயல்படுத்துறதுல, மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துவதில் நபித்தோழர்களிடம் காணப்பட்ட ஆர்வத்தை நாங்க பார்க்கிறோம். நமக்கு இப்படியான கேள்வி எல்லாம் ஒதுக்கிதா? நமக்கு இப்படியான கேள்வி எல்லாம் ஒதுக்கிதா? நமக்கு பெரும்பாலும் எந்த மாதிரியான கேள்விகள் ஒதுக்கும்? எனவே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தௌஃபீக், அந்த அருளை பெற்றவர்கள், எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதரிடம் கேள்வி கேட்டார்கள் என்று பாருங்க. எப்படியான கேள்விகள்? முதலாவது, ஒருத்தருக்கு ஒரு அமலை செய்யறதாக இருந்தா அதுக்குரிய ஆர்வம் வரணுமா இல்லையா? அந்த ஆர்வத்துடைய வெளிப்பாடு தான் என்ன? கேள்வி. அந்த ஆர்வத்துடைய வெளிப்பாடு தான் என்ன? கேள்வி. அவங்க கேள்வி ஏன் கேட்கிறார்கள்? அதை அமல் செய்வதற்காக. அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஐயு சதகத்தி ஆலம் அஜ்ரா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் போது, அன்த சத்தக வ அன்த ஸஹீஹுன், இதுல சாது வருது, ஸஹீஹுன். நீங்க சதகா செய்வது ஸஹீஹ் என்ன அர்த்தம்? நீங்க ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில். ஸஹீஹ் என்ன அர்த்தம்? சிஹான் என்னது? சிஹத்னா ஆரோக்கியம், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரண்டு அருள்கள் விஷயத்துல மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதுல என்ன சொன்னாங்க? அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அஸ்ஸிஹ்ஹா என்ன? ஆரோக்கியம். ஃபராகண்டா ஓய்வு நேரம். இதுல வர வார்த்தை ஸஹீஹ். ஸஹீஹ்ண்டா இப்ப நாங்க பேசும்போது ஸஹீஹ்னு கேட்கிறோமா இல்லையா? அப்ப அந்த ஸஹீஹ் என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம், அப்படித்தானே? ஸஹீஹ்னு கேட்கிறோமா இல்லையா? அந்த ஸஹீஹ் என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம். இந்த இடத்துல ஹதீஸ்ல வர ஸஹீஹ்க்கு அர்த்தம் என்ன? ஆரோக்கியமான நிலையில் சதகா செய்றார். நல்லா பாருங்க, ஆரோக்கியமா இருக்கிறார், பொருளாதாரத்தை அனுபவிக்க முடியுமான அந்த ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார். அடுத்தது ஷஹீஹ் வருது, இது ஷீன், அது சாது, இது ஷீன், ஷஹீஹுன். அப்ப ஷஹீஹ் என்ன? ஷஹீஹ் என்று சொன்னா நாங்க படிச்சுக்கிறோம், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் கஞ்சத்தனத்தை விட்டு தனது நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்வாரோ அவர்கள் வெற்றியாளர்கள். எனவே இங்க என்ன ஷஹீஹ், இங்க கஞ்சத்தனம் என்ன? அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள அவருக்கு தேவை இருக்குது, அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு என்ன இருக்குது? தேவை இருக்கிறது. அப்ப அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கக்கூடிய நிலையில அடுத்து தஹ்ஷல் ஃபக்ர, மூன்றாவது என்ன சொல்றாங்க? தஹ்ஷல் ஃபக்ர என்ன அர்த்தம்? வறுமையை பயந்த நிலையில் இருக்கிறார், அப்படித்தானே? வறுமையை பயந்தவராக. வறுமை பெரும்பாலும் ஷைத்தான் பயத்தை இங்கதான் போடுவான். எப்படி? சதக்காவை செய்ய போறீங்கன்னா ஷைத்தான் ஒரு பயத்தை போடுவான். அவன் சொல்றது ஏழ்மையில, அதாவது நீ கொடுத்தா நீ ஏழையாகி விடுவாய், கொடுத்தால் குறைந்து விடும் என்ற மாதிரியான அந்த பயத்தை ஷைத்தான் போடுவான். அல்ல அதை சொல்றான் குர்ஆன்ல, ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் என்றான். ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மை என்ன செய்கிறான்? வாக்களிக்கிறான். அப்ப தஹ்ஷல் ஃபக்ர, அப்ப என்ன அர்த்தம்? தஹ்ஷல் ஃபக்ரண்டா ஏழ்மையை பயந்து. நாலாவது என்ன? வதமுலுல் கினா, எதுல ஆசை அவருக்கு? செல்வத்தின் மீது ஆசை, செல்வத்தின் மீது ஆசை கொண்ட நிலையில. அப்ப 4 விஷயங்கள் சொல்றாங்க சொல்லலாம். சிறந்த சதக்காவுக்கு மகத்தான கூலி கிடைக்கக்கூடிய சதக்காவை சொல்லும் போது எத்தனை சொல்றாங்க? 4 விஷயங்கள் சொல்றாங்க. முதலாவது என்ன? நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறாரு, சரியா? அடுத்து என்ன சொல்லுங்க? அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த ஆசை, கஞ்சத்தனத்தின் மீது உள்ள அந்த கஞ்சத்தனம் என்பது தடுக்குமா இல்லையா? அது குறுக்கிடக்கூடிய ஒரு நிலை. அதே போன்று வறுமை என்ன செய்யறாரு? பயப்படுகிறார். செல்வத்தின் மீது அவர் ஆசை கொண்ட நிலையில் இந்த 4 விஷயங்களும் சதக்காவை செய்ய விடும்னு நினைக்கிறீங்களா? தர்மத்தை செய்ய விடுமா? இதெல்லாம் செய்ய விடாத விஷயங்கள், இதெல்லாம் தர்மத்தை செய்ய விடாத அம்சங்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க என்ன? வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், நீங்க எதுவரைக்கும் அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னா இந்த உயிர் தொண்டக்குழி அடையுமே, ஹுல்கூம், இந்த உயிர் இங்க வருமே, அந்த இடத்தை அடைகின்ற வரை நீங்க அலட்சியமா இருந்துட்டு சதக்காவை செய்யாம என்ன சொல்றது?
குல்தலி ஃபுலான் கதா வலி ஃபுலான் கதா வகது கான் அலி ஃபுலான், இவருக்கு இவ்வளவு கொடுங்க, இவருக்கு இவ்வளவு கொடுங்க, இவருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு எப்ப சொல்றாரு? அந்த உயிர் பிரியக்கூடிய நிலையில சொல்றார். இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா சதக்கா என்பதை பொறுத்தவரையில நாங்க இதைத்தான் படிச்சிருக்கிறோம். சதக்காவை பற்றி படிக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான் என்றால், அதாவது வயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தத்தக், அப்படிதானே, வாக்கும் மினஸ் சாலிஹீன். உயிர் பிரியக்கூடிய நேரத்துல அடியான் அல்லாஹ்விடத்துல என்ன கேட்பான் என்றால் சதக்கா செய்வதற்குத்தான் அவகாசம் கேட்பான். குர்ஆன் அப்படிதான் சொல்லு. எதுக்கு அவகாசம் கேட்பானாம்? சதக்கா செய்வதற்குத்தான் அவகாசம் கேட்பான், தர்மம் செய்வதற்குத்தான் அவகாசம் கேட்பான் என்பது ரப்புடைய வார்த்தை. எனவே வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு நஃப்ஸுக்கும் என்ன அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான், பிற்படுத்த மாட்டான், அதற்குரிய தவணை வந்து விட்டார். ஒரு சஹாபி வாரார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனது தாயுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல அவங்க ஏதோ பேசுவதற்கு முற்பட்டாங்க, ஏதோ பேசுறதுக்கு முயற்சித்தார்கள், ஆனால் அவங்க பேசுவதற்குள்ளே மரணித்து விட்டார்கள். பேசுவதற்குள்ளே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மரணிச்சிட்டாங்க. அவர்கள் பேசியிருந்தால் சதக்கா செய்யுமாறுதான் சொல்லியிருப்பார்கள். இந்த சஹாபி அவ்வளவு உறுதியா சொல்றாங்க. அப்ப அந்த அவங்க தாய் உடைய நிலையை சொல்றார், பேசியிருந்தா சதக்கா செய்யுமாறு தான் சொல்லியிருப்பாங்க. எனவே எனது தாய்க்காக நான் சதக்கா செய்யலாமான்னு கேட்கிறான். எனது தாய்க்காக நான் சதக்கா செய்யலாமான்னு கேட்கிறான். அப்போது நபி அவர்கள் உட தாய்க்காக நீங்க சதக்கா செய்யுங்கன்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்துல சதக்காவுடைய அமல் தான் என்ன செய்தது, சிந்தனைக்கு வரும் என்பதை குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது. புரியுதா சொல்றது? சதக்கா தர்மம் செய்வதற்கு ஏன் அந்த இடம் சுப்ஹானல்லாஹ் அவன் உணர்கின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது, உணரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் செல்வம், எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்கிறான். உண்மையில் அவனது செல்வம் எது? அவன் முற்படுத்தியதான். அவன் தனது கபருக்கு என்ன செய்தது? முற்படுத்தியது. அடுத்து அவன் அனுபவித்தவைகள், அவன் உலகத்துல அனுபவித்தவைகள். எனவே அவன் எதை முற்படுத்தினானோ அதுதான் அவனது செல்வம், அவனது செல்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது சிறந்த மகத்தான கூலி உங்களுக்கு சதக்காவுக்கு கிடைக்க வேணும்டா, இந்த பண்பு எல்லாம் இருக்கும் போது நீங்க செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டும். அதுல ஹதீஸ் பாருங்க, மின் ஃபவாயிதில் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய பயன்களில் நின்றும் உள்ளதுதான் அன்ன ஸதகத ஃபீ வக்தி ஸிஹத்தில் இன்சானி வ ஸலாமத்திஹி அஃலலு மின் ஸதகத்திஹி ஹாலு மர்லிஹி வ குர்பி அஜ்லிஹி. அதாவது ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் ஒரு மனிதன் சதக்கா செய்வது இருக்கிறதே, அது அவன் தனது நோயுடைய நிலையில உயிர் பிரிவதற்கு நெருங்கிவிட்ட நிலையில் செய்யக்கூடிய சதக்காவை விட சிறந்தது, சிறப்பானது என்று இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான அத்தர்கீபு ஃபில் முஸாரஅத்தி இலல் கைராத், அடுத்து நன்மைகள்ல விரைந்து செயல்படுவது நபி அவங்க இதில் ஆர்வப்படுத்துறாங்க. ஒருவருக்கு மௌத்து வருவதற்கு முன்னால அவர் என்ன செய்ய வேண்டும்? சதக்காக்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் ஆர்வப்படுது. இந்த ஹதீஸ் ஆர்வப்படுது. எத்தனை ஹதீஸ் படிச்சாச்சு? 3 ஹதீஸ் படிச்சிடும். சரியா? சரி, முதலாவது ஹதீஸ் என்ன படிச்சோம்? ஒரு முஸ்லிம் என்பவர் யார், அப்படித்தானே? அதுவும் யாரு? முஸ்லிம்கள்ல மிகச் சிறந்தவர் யார்? முஸ்லிம்கள்ல மிகச் சிறந்தவர் யார் என்ற கேள்விதான் கேட்கப்படும். முஸ்லிம்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது அவரது நாவினாலும் கரத்தினாலும் யாரும் தொல்லைக்குள்ளாக கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது? நோவினை, எந்த ஒரு நோவினையும் சந்திக்க கூடாது என்பது சொன்ன முதலாவது செய்தி படித்தோம். 2வது ஹதீஸ் என்ன படித்தோம்? 1000 நன்மைகளை நாம் ஒரு நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறது, 1000 நன்மைகளை நாம் எவ்வாறு ஒரு நாளைக்கு சம்பாதித்தல், புரியுதா சொல்றது? அதற்குரிய வழி அல்லாஹ்வுடைய தூதர் மிக எளிதாக காட்டி தந்தான். அப்ப நாங்க 100 சுப்ஹானல்லாஹ், 200 சுப்ஹானல்லாஹ், 300 சுப்ஹானல்லாஹ் சொல்ல என்ன செய்யும்? நன்மைகள் அது அதிகரித்துக் கொண்டே செல்லும். அடுத்தது மகத்தான சதக்கா, மகத்தான கூலியை பெற்று தரும் சதக்கா எது, தர்மம் எது? எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் மார்க்கத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணத்தால் தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அல் ஹதீஸுர் ராபி, 4வது ஹதீஸ், மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குரிய கடமை என்ன? மா என்பது இங்க கேள்வி. ஹக்குல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய கடமை.
அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அடுத்தது வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், என்னது? அல்லாஹ் மீது அடியார்களுக்கு உள்ள கடமை என்ன சொல்றது? இப்படி இந்த ஹதீஸ் வருகிறது. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, குந்து ரதிஃபன் வருது, ரிதுஃபன் வருது. குந்து ரிதுஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின் யுகாலு லஹு உஃபைர். ஒரு கழுதை மீது நான் அமர்ந்திருந்தேன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால. அதற்கு பேர் உஃபைர் என்று சொல்லப்படும். இது ஒரு புதிய தகவல். இது ஒரு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு புதிய தகவல். இது அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல பேர் என்ன? கஸ்வா. அப்படித்தானே? அது நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல பேர் கஸ்வான்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது என்றால், அப்ப இந்த ஹிமார், இந்த கழுதையுடைய பேர் என்ன வருது என்றால் உஃபைர் என்று வருது. யுகாலு லஹு உஃபைர், உஃபைர் என்று அதுக்கு சொல்லப்படும் என்பது நமக்கு இதுல கிடைக்கிற ஒரு தகவல். ஃபகால யா முஆத், ரசூலுல்லாஹ் இப்ப நபி அவங்களுக்கு பின்னாலதான் அவங்க அமர்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, முஆதே என்று அழைக்கிறான். அழைத்து கேட்கிறாங்க, ஹல் தத்ரி ஹக்கல்லாஹி அலா இபாதி. ஹல் தத்ரி என்ன அர்த்தம்? நீங்க நீங்க நீர் அறிவீரா? ஹல் தத்ரி என்ன? நீர் அறிவீரா, உமக்கு தெரியுமா? ஹக்கல்லாஹி அலா இபாதி என்ன அர்த்தம்? அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குரிய கடமையை நீங்கள் அறிவீர்களா? அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்க. இதுதானே ஆக பிரதானமான விஷயம். இதுதானே, இதை விட முக்கியமான ஒன்று இருக்குதா? அடுத்து வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ் என்று அடுத்து ரெண்டும் சேர்ந்து வார ரிவாயத்தும் இருக்கு, தனித்தனியா வார ரிவாயத்தும் இருக்கு. அப்ப அல்லாஹ் மீது அடியார்களுக்கு உள்ள கடமை என்னவென்று தெரியுமா என்று சொல்லும் போது, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். என்ன பதில்? அல்லாஹ்வும் அவனது தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அல்லாஹ்வும் அவனது தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். இல்லைங்களா? எனவே இப்ப நபி அவங்க உயிரோடு இல்லை. நபி அவங்க உயிரோடு இல்லாத போது ஒருத்தரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் அவர் என்னதான் சொல்லுவாரு? அல்லாஹு ஆலம். எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிட்டாங்க? மரணித்து விட. நபி அவங்க உயிரோடு இருக்கும் போது எப்படி பதில் சொல்றாங்க? அல்லாஹ்வும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று அவர் பதில் சொல்றார். இத்தனைக்கும் பதில் சொல்ற சஹாபி யாரு? பெருமுறை அறிஞர். அதான் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நபி அவர்கள் இந்த உம்மத்தில் சிறப்பித்து சொன்ன தோழர்கள்ல ஒருவர். ஹலால் ஹராம் இதை பற்றிய இல்ம், ஞானம் நீங்க ஒருவரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அதற்குரியவர் முஆத் இப்னு ஜபல் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர், அல்லாஹ்வின் தூதரால் உருவாக்கப்பட்டவர். அவரிடம் கேட்கப்படும் போது சொல்கிறார்கள், என்ன ஒரு சிம்பிளான கேள்வி, பதில் சொல்லிட்டு போலாமே. அப்படியா? நாங்க அப்படி. அவர் என்ன சொல்றார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஇன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத் அன் யஅபுதூஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது ஷிர்க் செய்யாமல் அவனை வணங்க வேண்டும். ஷிர்க் செய்யாமல் அவனை வணங்க வேண்டும். இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்ன மக்கள்கிட்ட என்றால், வணங்குறாங்க ஆனா ஷிர்க் செய்யறாங்க. பள்ளி உள்ளுக்கு அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறாங்க, வெளியே வந்தா என்ன இருக்குது? கபர் இருக்குது, தர்கா இருக்குது. ரைஜா உள்ளுக்கு தொழுக அல்லாஹ்வுக்கு செய்யறாங்க, வெளியே வந்து என்ன செய்யறாங்க? அங்க அடக்கப்பட்டவருக்கு அறுத்து பலியிடுகிறார்கள், நேர்ச்சியை நிறைவேற்றுகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இதுல வந்து எது நடக்கல? அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்தாலும் அடுத்து எது நடக்கக்கூடாது? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்யக்கூடாது. இப்ப பள்ளி உள்ளுக்கு தொழுகையுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு தான் தொழுதார், அல்லாஹ்வுக்காக தான் தொழுதாரு. அந்த தொழுகை எல்லாம் ஷிர்க் கிடையாது. அந்த தொழுகை யாருக்கு தான் தொழுதாரு? அல்லாஹ்வுக்காக தான் தொழுதார். ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? வெளியே வந்து அங்க வந்து ஒன்றை செய்யறார். இப்ப பள்ளிக்குள்ள தொழுகையுடைய சட்டம் என்ன? அழிந்துவிடும். அந்த அமல் செய்யப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். இதுதான் உள்ள ஆக டேஞ்சர். இதுதான் ஆக டேஞ்சர். ஏன் அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஊஹிய இலைக்க வைலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு வல தகூனன்ன மினல் காசிரின். நபி, இது வந்து உங்களுக்கு மட்டும் உள்ள வகை இல்லை. நீங்க நினைக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் இந்த செய்தியை தாராமல் இல்லை, உங்களுக்கு முன்னுள்ள நபிமார்களுக்கும் நான் இந்த செய்தியை தான் சொன்னேன். என்னவென்றால், நீங்கள் இணை வைத்தால், நபிமார்களுக்குள்ள எச்சரிக்கை பாருங்க,
நபிமார்கள், இறை தூதர்கள், ஏகத்துவத்தை சொல்ல வந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செய்தி என்னவென்றால், நீங்கள் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய நல்ல அமல்கள் செய்துவிடும், அழிந்துவிடும், பாழாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ ஒருவர் காலாகாலமா தொழுகிறாரு, பாத்தீங்கன்னா மஸ்ஜித்ல முன்சஃப்ல தான் இருக்கிறாரு. ஆனா வீட்டுக்கு போனா 4 மூலையிலும் பொட்டில் தொங்குது. என்ன தொங்குது? போத்தல்கள் தொங்குது. அப்ப என்ன நம்பிக்கை அவர்ட? இந்த போத்தல்ல உள்ள தகாடு தான் எனது வீட்டை பாதுகாக்குதுன்னு நம்பினாரண்டா, இந்த போத்தல்ல உள்ள தகடு தான், அதுல எழுதி போடப்பட்டு உள்ளதுதான் எனது வீட்டை பாதுகாக்குதுன்னு ஒருத்தர் நம்புறாருண்டா, அவருடைய தொழுகையுடைய நிலை என்ன பாருங்க. ஷிர்க் என்ன செய்யும்? அதாவது நன்மைகளை அழித்து விடும், நலவுகளை அழித்து விடும். சிலரை பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க? மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க, பார்த்தா தாயத்து தொங்குது களத்துல. என்ன தொங்குது? தாயத்து தொங்குது. அப்ப என்ன? தொழுகைக்கு மக்கள் அழைக்கிறாங்க, ஆனா அவங்கள்ட்ட கொள்கை தெளிவு கிடையாது. என்ன தெளிவு கிடையாது? கொள்கை தெளிவு இல்லை. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு தாயத்தை தொங்க விட்டுக்குள்ளாரோ அவரை ஷிர்க் செய்து விட்டார், இணை வைத்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிறைய மக்கள் ஆர்வத்தோடு இபாதத் செய்தாலும் என்ன செய்து இதுல தெளிவில்லாத காரணத்தால ஷிர்க்ல விழுறான். ஷிர்க்ல போய் என்ன செய்யறாங்க? அதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே பேய்த்திடுறான். சின்ன ஒரு தலைவலி, காய்ச்சல், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் என்று வரும்போது அவசரமாக அதுக்கு போயிடுறான். என்ன சொல்றாங்க? அவர் ஜின்னை வச்சுதான் நான் பாக்குறாரு. என்ன சொல்றது? அவர் ஜின்னை வச்சுதான் பாக்குறாங்க. அந்த எப்படி சொல்ற, பால் கிதாப் மாதிரி. ஏன்னா பால் கிதாப் அது அவரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படி தானே செய்யறாருன்றாங்க. எது படி செய்யறாராம்? எல்லாம் மார்க்கப்படி தான் செய்யறாராம். மார்க்கப்படி செஞ்சா ஆதாரம் இருக்கணும், பிரச்சனை இல்லை. மார்க்கப்படி செய்யறதுக்கு ஏதாவது இருந்தா ஆதாரத்தை காட்டுங்க, இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு இப்படி ஒரு பேரையும் வச்சு கொள்றான் இல்லைங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் ஃபஅல்ன்றது, இந்த ஃபஅல் தான் பால் கிதாபா மாறிச்சு. ஃபஅல்னா என்ன? ஃபஅல்னா என்ன? ரசூலுல்லாஹ் ஃபஅல விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எப்படி வருது? ரசூலுல்லாஹ் ஃபஅலை விரும்புவாங்க. அதுதான் பால் கிதாபா மாறிச்சு. ஃபஅல் என்ன தெரியுமா? நபி அவங்க நல்ல வார்த்தைகளை விரும்புவாங்க. ஒரு நோயாளிண்டா அந்த நோயாளிகிட்ட போய் என்ன, அல்லாஹ் அவங்களோட நோயை குணமாக்குவானாக, அவங்களோட நோயை குணப்படுத்துவானாக, இதை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. போயிட்டு எப்படி சொல்லக்கூடாது, இதே நோயில நேற்று ஒருத்தர் மரணிச்சாரண்டா, இதே நோயில தான் நேற்று ஒருத்தர் மரணிச்சாரண்டா, இது நல்ல வார்த்தையா? எதை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்கடா? ஃபஅல விரும்புவாங்க. நல்ல வார்த்தைகள். எதை விரும்புவாங்க? நல்ல வார்த்தைகள். ஒருத்தருக்கு நீங்க ஆறுதல் சொல்றது. ரசூலுல்லாஹ் சில இடங்களுக்கு போனா அந்த இடத்துல பேரை கேட்பாங்க. அந்த ஊருடைய பேர் நல்லதா இருந்தா அதை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. புரியுது சொல்றது? ரசூலுல்லாஹ் ஒரு சில சஹாபாக்களோட பேரை கேட்பாங்க. பேரை கேட்டு அந்த பேரை நல்ல பேரை அறிக்கும் போது அதை ரசூலுல்லாஹ் செய்வாங்க, பொருத்துவாங்க அந்த இடத்துல. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. இது ஃபஅல் என்று சொல்றது. இது என்ன? ஃபஅல் என்று சொல்றது. அதே நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, இந்த என்ன செய்யறது, ஜோதிடம், அதே மாதிரி இந்த குறி சொல்ற விஷயங்கள், இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இதெல்லாம் தடுத்தாங்க. எனவே பால் கிதாப் ஒன்று வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, இந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, எல்லாம் மறைவான அறிவு, அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு விஷயம். இதுல ஒருவர் என்ன செய்யக்கூடாது, இதுல போய் விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் என்னதான்? ஷிர்க்குடைய வடிவங்கள் தான். இதெல்லாம் என்னதான்? ஷிர்க்குடைய வடிவங்கள் தான். இப்ப ஷிர்க்குன்னு சொல்லி சொன்னா நாங்க ஷிர்க்குரிய வரை விளக்கம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஷிர்க்குன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டிய வணக்கத்தை, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது என்ன? அது ஷிர்க். ஒரு வணக்கத்தை, இபாதத்தை அல்லாஹ்வுக்கு தான் நீங்க செலுத்தணும். அந்த வணக்கத்தை நீங்க அல்லாஹ் அல்லாதவருக்கு செலுத்தும் போது அது ஷிர்க்காக மாறுகிறது. இது ஒரு ஷிர்க்குடைய வடிவம். அடுத்து என்ன இன்னொரு வடிவம் இருக்குதுன்னா, நீங்க அதிகாரத்தை என்ன செய்யறது, இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. எப்படி? அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்படித்தானே? அல்லாஹ்வுக்குரிய ஒன்றை ஹராமாக்கக்கூடிய அதிகாரம், ஹலாலாக்கக்கூடிய அதிகாரம், சுன்னத்தாக்குறது, ஃபர்தாக்குறது, இந்த அதிகாரம்னா யாருடையது? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ் தனது தூதருக்கு வழங்கி இருந்தான். இந்த அதிகாரத்தை போய் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஜமாத் தலைவருக்கு கொடுக்குறீங்க, அல்லது அந்த தரீக்கால அந்த ஷேக் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது,
அவர் விரும்பின என்ன செய்வாரு? ஹராம் ஆக்குவார், ஹலால் ஆக்குவார்டா. இது என்ன, யாருடைய அதிகாரம் கொடுக்கப்படுது? இதனாலதான் அல்லாஹு தஆலா வசனத்தை எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவர்கள் விஷயத்துல அவர்கள் தங்களுடைய மத குருமார்களை அல்லாஹை விட்டு விட்டு எப்படி எடுத்துக்கொண்டாங்க? கடவுள்களாக எடுத்துக்கொண்டாங்க. அப்ப அவங்க போய் கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க? நாங்க எங்களை பாதிரிமார வணங்கலை. குர்ஆன் சொல்லுது அவர்களை நான் கடவுள்களாக ஆக்கியதா குர்ஆன் சொல்லுது. ஆனா நாங்க அவங்க என்ன செய்யல? கிறிஸ்துவர்களா இருக்கும்போது நாங்க வணங்கவில்லை. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்க ஒன்றை ஹலால் ஆக்கினால் நீங்க அதை ஹலாலா எடுத்துக்கொண்டீங்களா? அவங்க ஒன்றை ஹராம் ஆக்கினா ஹராம், அல்லாஹ் ஹலால் ஆக்கி ஒன்றை ஹராம் ஆக்கினாலும் அல்லாஹ் ஹராம் ஆக்கி ஒன்றை இப்படி எடுத்துக்கொண்டீங்களா? ஆம். அப்ப இதுதான் என்னது? அவர்களை கடவுளாக்குவது. அதிகாரம் விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள பண்புகளை நீங்க யாருக்காவது வேறு யாருக்கும் இருப்பதாக நம்பினால், ஒரு சாஸ்திரக்காரன் என்ன செய்யறான்? மறைவானவற்றை அறிவான். அல்லது இவர் ஜின்ன வச்சிருக்கிறாரு, அதனால் இவருக்கு மறைவானது தெரியும், இப்படி என்று ஒருத்தன் நம்பினான் என்றால் அவன் என்ன செய்து விட்டான்? இணை வைத்து விட்டான். ஏன்? அந்த இல்ம் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள இல்ம். மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எனவே நறுமையான இப்ப இதெல்லாம் என்ன தெரியுமா அவங்க சொல்றது? இதெல்லாம் ஷிர்க் உடைய வடிவங்கள். இதுல போய் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. புரியுதா? எனவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன்னா இது அதாவது நாங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான கடமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடமையில கோட்டை விட்டு அவன் எவ்வளவுதான் தொழுதாலும் வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க அடிக்கடி சொல்ற உதாரணம் என்ன உங்களுக்கு? இதுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இருக்கு. என்ன? ஒருத்தர் வந்து தக்பீரை கட்டி தொழுகிறார். தக்பீரை கட்டி தொழுகிறார். தொழும் போது அவருக்கு காற்று பிரிந்து விட்டது. என்ன செஞ்சுட்டு? காற்று பிரிந்து விட்டது. அவர் என்ன செய்யறாரு? தொழுகையுடைய அர்கான்கள், பரதுகள், வாஜிபுகள், சுன்னத்தெல்லாம் பேணி அப்படி முறையா தொழுகிறார். அங்க எந்த குறையும் செய்யல. இந்த தொழுகையுடைய சட்டம் என்ன? சொல்லுங்க. கூடாது. ஏன்? உழு முறிந்து விட்டது. உழு முறிந்த பிறகு அவர் எவ்வளவுதான் அழகா தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிட்டார்? வெளியேறி விட்டார். சிறுக்கை செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் அவருடைய தொழுகை பயனில்லை, நோன்பு பயனில்லை, ஜகாத் எதுவும் பயனில்லை. புரியுது அவன் சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் நாங்க இஸ்லாத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இஸ்லாத்துக்கு நாங்க வரை விளக்கணம் சொல்லும் போது இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான வார்த்தை. என்ன? அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத். இஸ்லாம் என்றா அது சொல்ற வரை விளக்கணம் என்ன? அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத். என்ன அர்த்தம்? ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அதான் முதலாவது. இஸ்லாம் என்றா என்ன? ஓரிரை கொள்கை. நீங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் தான் இஸ்லாம். ஏகத்துவத்தை விட்டாரு. எதன் மூலம் கட்டுப்படுறாரு? தொழுகை மூலம் கட்டுப்படுறாரு, நோம்பி மூலம் கட்டுப்படுறாரு, ஜகாத்தி மூலம் கட்டுப்படுறாரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? ஏகத்துவத்துல கட்டுப்படல. எதுல கட்டுப்படுறாரு? தொழுகையில கட்டுப்படுறார், நோம்புல கட்டுப்படுறார், ஜகாத்துல கட்டுப்படுறார். ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன்? எதில் அவர் முதலாக கட்டுப்பட வேண்டும்? ஏகத்துவத்தில், தௌஹீதில் கட்டுப்பட வேண்டும். அதுல எந்த ஒரு குளறுபடியும் செய்யக்கூடாது. அதனால இந்த ஹதீஸ் அவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது. அதாவது அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுல நாங்க வெரி கிளியரா இருக்கணும். இதுல நாங்க மிக தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சிறுக்குடைய சாயலும் வந்துவிடக்கூடாது. சிறுக்குடைய சாயலும் வந்துவிடக்கூடாது. நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்காமல். இப்ப ஷைத்தான் வந்து வார முதல் ரூட் என்னதான்? ஷிர்க் தான். ஷைத்தான் வார முதல் ரூட் ஷிர்க் தான். புரியுதா அவன் சொல்றது? எனவே இதுல முக்கியமான ஒரு ஹதீஸ், இது முக்கியமான ஒரு செய்தி. நாங்க நமது பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. சிறுபிராயத்தை சொல்லிக் கொடுங்க நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, அதான் சொன்னாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய அடுத்த பகுதி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வாறு அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் அல்லாஹ்வை வணங்கிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள கடமை என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வின் மீதுள்ள கடமை அல்லா யுஅذிப மல்லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅ. அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் வாழ்ந்து மரணித்தார்களே, அவர்களை தண்டிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ்வின் மீதுள்ள கடமை. அப்ப உத்தரவாதம் எங்க உங்களுக்கு இருக்குது?
உத்தரவாதம் ஷிர்க செய்யாம மரணிச்சதான் உத்தரவாதம். அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்ற உத்தரவாதம் யாருக்கு தான்? இணை வைக்காமல் மரணித்தவர்கள். நாங்கள் ஹதீஸுல் குத்ஸில் எப்படி படிக்கிறோம்? அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பாவத்தோடு என்னை சந்தித்தாலும் பரவாயில்லை, இந்த பூமியுடைய அளவுக்கு பாவத்தோடு நீ என்னை சந்தித்தாலும் பரவாயில்லை, ஆனா இதோட சந்திக்க கூடாது, ஷிர்கோட சந்திக்க கூடாது, ஷிர்கோட சந்திக்க கூடாது, அவற்றையெல்லாம் நான் மன்னிப்பேன் வருது. அதனால மற்ற பாவங்களை செய்யுங்கன்னு அர்த்தம் அல்ல, அப்படி புரிந்து கொள்றது அல்ல. எனவே இங்க நாங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளவு ஆபத்தானது, டேஞ்சரானது ஷிர்க் என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பெறக்கூடிய பயன்கள்ல, அதாவது நபி அவர்களுடைய பணிவையும் நாம் இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபி அவங்க என்ன செய்யறாங்க? தனக்கு பின்னால ஒரு தோழரை ஏற்றிக்கொள்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பணிவாக இருக்கிறது என்பதை நாம் இதிலே விளங்குகின்றோம். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த சிறப்பையும் பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு ஆசிரியரிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் போது ஒரு மாணவர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன ஒழுக்கங்கள்? எவ்வளவு தெரிஞ்சாலும் அமைதியா இருக்கிறது. ஏன்னா ஒரு புதிய ஒரு செய்தியை சொல்லுவாங்க, புதிய ஒரு செய்தி வரும், அப்படித்தானே? எனவே அந்த ஒழுக்கத்தை அங்கு பேணக்கூடிய விடயத்தை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய நற்செய்தி யாருக்கு நற்செய்தி என்றால், தௌஹீதில் ஏகத்துவத்தில் மரணித்தவர்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட மாட்டாங்க, அவங்க சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்ற அந்த நற்செய்தியும் இதில் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் இன்றைக்கு படித்த இந்த பாடத்தில் என்ன செய்வோம்? சில விடயங்களை மாத்திரம் ஒரு சிறிய மீட்டல் செய்து கொண்டு நாம் நிறைவு செய்யலாம். சரி, இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம், பொதுவாக கேள்வி கேட்குறோம், சரியா? பொதுவாக, அதாவது இன்றைய பாடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா. மிச்சம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் எடுத்த ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்கப்பா. இன்றைய இந்த பாடங்க நாங்கள் இன்னைக்கு 4 ஹதீஸ் படித்தோம். இந்த 4 ஹதீஸ்கள்ல இருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன், நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டேன் என்ற மாதிரி. தினமும் ஒருவர் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த தஸ்பீஹை செய்தல், அந்த விஷயத்தை அவர் சொல்றார். வேற ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது தர்மம் செய்தல், ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் நாங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது தர்மம் செய்தல். ரைஜா, தர்மத்தை பொறுத்தவரையில, அதாவது நாம் என்ன எவ்வளவு ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம், அந்த நெருக்கடியில் இருக்கும்போது செய்யறோம்னா நிச்சயமாக அதுக்கு என்ன அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. தௌஹீத் ஏகத்துவத்துல, அதாவது நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஏகத்துவத்தை பால்படுத்தக்கூடியது ஷிர்க், அந்த ஏகத்துவத்தை பால்படுத்தக்கூடியது, அதற்கு எதிரானது ஷிர்க். எனவே ஷிர்க் நுழைந்து விடக்கூடாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அது என்ன செய்யும் என்றாலும் இது எல்லா அமல்களையும் பால்படுத்திவிடும். ஒரு அமலை கூட விட்டு வைக்காது, ஒரு அமலையும் நற்செயலையும் விட்டு வைக்காத ஒரு பாவம் தான் இணை வைப்பு. எனவே அதனால எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் இணை வைப்பில வீழ்ந்து விடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்க்கு மேல் நோய் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், குடும்பத்தில் வரலாம். நாங்கள் ஷிர்க் என்ற அந்த பாவத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? வீழ்ந்து விடக்கூடாது. ரைஜா, ஏகத்துவத்தில் அவ்வளவு உறுதியாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அணுவளவு ஈமான் இருந்தாலும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அதுதான் ஹதீஸ். அணுவளவு ஈமான் இருந்தாலும் அந்த அணுவளவு ஈமானையும் இல்லாமலாக்கக்கூடிய பாவம் எது? ஷிர்க். அணுவளவு ஈமான் இருந்தால் ஹதீஸ் எப்படி வருது என்றால், ஒருவருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவர் நரகை விட்டு வெளியேற்றப்படுவார். அப்படி என்றால் அந்த அணுவளவு ஈமானையும் இல்லாமலாக்கக்கூடிய பாவம் தான் ஷிர்க் என்பது. அதாவது ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும், சாதாரண விஷயம் அல்ல. எனவே ஷைத்தானுக்கு தேவை நிரந்தர நரகத்துக்கு தள்ளுவதுதான், இல்லைங்களா? எனவே அவனது சூழ்ச்சியில் நாம் விழுந்து விடக்கூடாது என்ற விஷயம். வேற சொல்லுங்க பாப். அதாவது நமது வார்த்தைகளால், நமது செயல்களால் நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் பிறருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது, பிறருக்கு நாம் தொல்லை தரக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளமாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அவர் சிறந்த முஸ்லீம் என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற விஷயம். வேற சொல்லுங்க. நாலுடைய விளக்கம்லாம் இன்னைக்கு படித்தோம். முஸ்லீம் என்றா யாருன்னு படித்தோம், மூமின் என்றா யாருன்னு படித்தோம், முஹாஜிர் என்றா யாருன்னு படித்தோம், முஜாஹித் என்றா யாருன்னு படித்தோம். நாளையும் படித்தோம். நாலு ஞாபகம் தானே? ஞாபகம் நாளும் ஞாபகம் தான் இல்லையா? கொஞ்சம் சத்தம் உஜாரா வருது இல்லை? சொல்லுங்க பாம். மூமின் என்றா யாரு? யாராவது சொல்லுங்க. மூமின் என்றா யாரு?
மூமினா அவரை நம்புதல், அப்படித்தானே? அவரை நம்பலாம், இவரை என்ன செய்யலாம்? நம்பலாம் என்று சொல்றோமா இல்லையா? இவரை நம்பலாம், புரியுதா என்ற அந்த லிஸ்ட்ல வர வேணும், புரியுதா? அப்ப எனவே அவர் மூமின். அவர் யாரு? அவர் மூமின். அடுத்து சொன்னோம் யாரு? முஹாஜிர். முஹாஜிர் யாரு? நிறைய பேர் வந்து நாங்க ஹிஜ்ரத்தை பத்தி எல்லாம் பெருசா கற்பனை பண்ணி கொண்டு நிற்பாங்க, ஆனா பாவத்தை விட மாட்டார். அவர் ஹிஜ்ரத் போறதெல்லாம் ஓகே, முதல்ல அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? முடிந்த ஹிஜ்ரத் செய்யணுமா இல்லையா? முடிந்த ஹிஜ்ரத். எந்த ஹிஜ்ரத்? பாவங்கள்ல இருந்து ஒருத்தர் என்ன செய்தல்? வெளியேறுதல். புரியுதா சொல்றது? அது நாங்க முதல்ல செய்ய வேண்டிய ஹிஜ்ரத். சரி, அடுத்தது சொன்னோம் முஜாஹித். முஜாஹித் என்ன சொன்னோம்? தனது நப்சோடு உள்ள போராட்டம். தனது நப்சோடு உள்ள போராட்டம் என்றா பாவங்களை விடுவதில், நன்மைகளை செய்வதில் ஒரு தொடர் போராட்டம் ஒருவருக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அதை நாங்க படிச்சோம். எனவே நறுமையான சகோதரர்களே, வேற இன்னைக்கு படிச்ச விஷயங்களை வேற யாராவது சொல்றீங்களா? அதாவது உண்மையில மரண வேளையில், உயிர் பிரியக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அமல் தான் தர்மம். சரியா? எனவே நாம் அதற்கு முன்னரே அதை செய்து விட வேண்டும். நாம் சதக்காக்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயம். ஏன்னா அது அந்த நேரத்தில் குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் அதை சொல்கிறது. சதக்கா செய்வதற்கு அந்த நேரத்தில் ஆசைப்படுவார்கள். எனவே அதனாலதான் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க, உங்களோட செல்வம் எப்படி இருக்க வேண்டும்டா, உங்களோட செல்வம் அதாவது உங்களை கபருக்கு உங்களோட ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது, உங்களோட ஜனாசா கபருக்கு சுமந்து செல்லப்படும் போது உங்களோட செல்வம் உங்களை வரவேற்க வேண்டும். எப்படி? உங்களோட செல்வம் உங்களோட கபருக்கு உங்களை வரவேற்கக்கூடிய செல்வமாக உங்களுடைய செல்வம் மாற வேண்டும். அப்ப எப்படி மாறும்? சதக்கா இல்லையா? சதக்காவின் மூலம் தான் என்ன செய்யும்? அந்த சிறப்பை ஒருவர் அடைந்து கொள்ளலாம் இல்லையா? அப்ப எனவே அந்த அந்த விஷயம் வேற. அதாவது நாங்க ஷிர்க்கை சொல்லும் போது என்ன, அதாவது அதிகாரம் ரப்புக்குரிய, படைத்த ரப்புக்குரிய அந்த இறைவனுக்குரிய அதிகாரத்தை யாருக்கும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது என்ற விஷயத்தையும் சொன்னோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் இன்றைய பாடத்துல 4 ஹதீஸ்கள் படித்தோம். இந்த தலைப்பு வந்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வழங்கிய பதில்கள் என்ற அடிப்படையில் உள்ள தொகுப்பு, ஒரு பயனுள்ள ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் என்ன செய்வோம்? இதை தொடருவோம். எனவே இதோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். சென்ற வகுப்புல சொல்லியிருந்தோம், நாங்க சகோதரர்கள் என்ன செய்யுங்க, தயாராகுங்க, அந்த என்ன செய்யுது பேச்சுக்கு அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் இன்ஷா அடுத்த வாரங்கள் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு இல்லாட்டியும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தயாராகிறீங்க. இன்றைக்கு யாரும் தயாராக வந்திருக்கிறீங்களா? வராட்டி அடுத்த வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரியா? அந்த வாய்ப்பு நாங்கள் சென்ற வகுப்புல, அதாவது ஒருத்தர் எவ்வாறு ஒரு உரையை நிகழ்த்துவது என்ற சம்பந்தமான சில விஷயங்கள்